வணக்கம், நான் தனுராஜ். நான் இப்பொழுது பாண்ட்ரூப்ல நின்று கொண்டிருக்கின்றேன். பாண்ட்ரூப்ல உங்களுக்கு தெரியும், பாண்ட்ரூப்ல பிரதானமான ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் அப்படின்னா இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாகனம் போற பக்கம் வந்து பாண்ட்ரூப் தியேட்டர் இருக்கு. இங்கால பக்கம் மதுரமனை அப்படியான ஒரு மதுரமனைக்கு போற அந்த ஒரு மெயின்ல வந்து இந்த கடை ஒன்று அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த மோட்டார் போட்டிருக்காங்க. இந்த மெயின் கடையுடைய பேர் வந்து சன் மோட்டார்ஸ் தான் இந்த கடையுடைய பேர். ஆனா இந்த கடைக்கு வந்து ஒரு குட்டி பேர் ஒன்று சூட்டியிருக்கிறார்கள். இந்த அருகே ஐமா என்கின்ற இந்த கடையில வந்து எலக்ட்ரிக் பைக், அதாவது எலக்ட்ரிக் தொழில்நுட்பத்தை தாங்கிய ஸ்கூட்டர் பைக் வந்து பல்வேறு டிசைன்ல பல்வேறு தொழில்நுட்பத்தை தாங்கி இந்த கடையில வந்து விற்பனைக்காக காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த ஸ்கூட்டர் பைக் தொடர்பாகத்தான் நான் இந்த காணொலியில உங்கள்ட்ட கலந்துரையாட போகின்றேன். இந்த கடைக்குள்ள செல்வோம். அங்கு இருக்கின்ற பல்வேறு டிசைன்ல இருக்கின்ற மோட்டார் பைக் தொடர்பாக உங்களுக்கு ஒன்றொன்றாக முழு விளக்கத்தை இந்த காணொலியிலே நான் உங்களுக்கு வழங்க போகின்றேன். பாருங்கள், கடைக்குள்ள போவோம். நான் இப்ப இந்த கடைக்குள்ள வந்து உள்நுழைகின்றேன். இந்த கடையை பார்த்தா தெரியும், இந்த கடை வந்து ஒரு சில மாதங்கள்ல, இப்ப குறிப்பாக இந்த கடை ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 2 அல்லது 1.5 மாத காலப்பகுதிக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட மோட்டார் வெஹிக்கிள் கடை தான் இந்த ஐமா என்கின்ற இந்த மோட்டார் வெஹிக்கிள் கடை. இந்த கடை வந்து பாண்ட்ரூப்ல இருக்கு, அதை இடத்த இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பாண்ட்ரூப் தியேட்டர்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ல இந்த கடையானது அமைந்திருக்கின்றது. அதுவும் பாண்ட்ரூப் தியேட்டர்ல இருந்து மருதமனைக்கு போகின்ற அந்த பக்கத்துல 200 மீட்டர் அந்த இடப்பகுதியில, அதாவது தூரப்பகுதியில இந்த கடை அமைந்திருக்கின்றது. இந்த கடையில இந்த வீடியோல பார்த்தா தெரியும், இந்த கிடக்கின்ற எலக்ட்ரிக் தொழில்நுட்பத்தை தாங்கிய பல்வேறு விதமான கலர்ல வந்து பல்வேறு விதமான டிசைன்ல பல்வேறு விதமான பைக்குகள் வந்து இந்த கடையில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அனைத்து பைக்கிலும் பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பத்தை தாங்கிய பைக் தான் அனைத்தும் வந்து. இந்த பைக் ஒன்றொன்றாகத்தான் நாம இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். வாருங்கள், ஒன்றொன்றாக பார்க்கலாம். நாம முதலாவது பார்க்க போற பைக் வந்து இந்த இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பைக் தான். இந்த கடையில இருக்கின்ற ஏனி ஸ்கூட்டில வந்து விலை குறைந்த பைக் அப்படி சொன்னா இந்த இருக்கின்ற ஸ்கூட்டியை தான் சொல்லலாம். இந்த ஸ்கூட்டியுடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரியா என்கின்ற பேரை தாங்கி தான் இந்த ஸ்கூட்டர் வந்து இருக்கு. இந்த பைக்கினுடைய பேர் வந்து நான் இந்த சைட்ல வந்து அழகாக அவர் முத்திரமாகி பொறிக்கப்பட்டிருக்கின்றது ஆரியாண்டு. ஆரியாண்டு சொன்னோடனே நீங்க சினிமா படம் நடிகர் ஆரியாண்டு யோசிக்க தேவையில்ல. இது ஒரு பைக்கினுடைய பேராக, செல்ல பேராக இந்த பைக்கிற்கு வந்து ஆரியான பேர் சூட்டி இருக்கின்றார்கள். இந்த பைக்கினுடைய தொழில்நுட்பம் என்பது எவ்வாறு தொழில்நுட்பத்துல வடிவமைச்சிருக்காங்க என்றதை நம்ம கலட்டி பார்த்தா அது மெக்கானிக்கால தான் சொல்ல முடியும். இருந்த போதிலும் நாங்க மேலோட்டமாக எங்களால் அறிய முடிகின்ற வகையில நான் உங்களுக்கு இந்த பைக்ல பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த பைக் வந்து பேட்டரியில இந்த பைக் ஓடுது. எலக்ட்ரிக் தொழில்நுட்பத்தை தாங்கி இருக்கின்றது. அதே போல இந்த பேட்டரியானது ஒரு 6 மணித்தியாலம் தொடக்கம் 7 மணித்தியாலம் வரையிலான சார்ஜ் பண்ணக்கூடிய வகையில தான் இந்த பைக்கிலானது பொருத்தப்பட்டு இருக்கின்றது. எனவே இந்த பைக்கில நீங்கள் சார்ஜ் பண்ணலே 6 மணித்தியாலம் தொடக்கம் 7 மணித்தியாலம் வரையில சார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த 6 மணித்தியாலம் தொடக்கம் 7 மணித்தியாலம் சார்ஜ் பண்ணுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த பைக் வந்து 80 கிலோமீட்டர், அதாவது 6 மணித்தியால சார்ஜில் வந்து 80 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த 80 கிலோமீட்டர் தூரம் இந்த பைக் ஓடக்கூடியதாக இருந்தாலும் இந்த பைக்கினுடைய ஸ்பீடை பார்த்தீங்கன்னு சொன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடாக இருக்கும். மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடிய வகையில தான் இந்த ஆரியா ஸ்கூட்டர் பைக்கிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த பைக்கில் எவ்வாறான பாரங்களை ஏற்றலாம்னு சொன்னா 150 கிலோ பாரத்தை ஏற்றக்கூடிய வகையில இந்த பைக்கிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி இந்த பைக்கில பற்றி உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படி சொன்னா, இந்த பைக்கினுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பைக்கில் நீங்க லீசிங்லையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல ரெடி காசு கொடுத்தும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே ரெடி காசு கொடுத்து இந்த பைக்கில நீங்கள் வாங்க விரும்பினால் இந்த பைக்குடைய விலையானது 3,49,900 ரூபாயாக இந்த கடையால இந்த பைக்கினுடைய முழு பெறுமதியானது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 100 ரூபாய் காசு குறைய இந்த பைக்கினுடைய விலையானது 3,50,000 ரூபாயாக இந்த பைக்கினுடைய விலையானது இந்த கடையால, அதாவது லீசிங் இல்லாம ரெடி காசுக்கு எடுக்கிறதுக்கு 3,50,000 ரூபாயாக இந்த கடையில சொல்லப்படுகிறது. அதே போல லீசிங்ல நீங்க பெற விரும்பினால், லீசிங்ல இந்த பைக்ல எடுக்கணும் என விரும்பினால், லீசிங்ல வந்து நீங்க பெஸ்டாக, அதாவது லீசிங்ல நீங்க எடுக்க விரும்பினால் முதலாவதாக டவுன் பேமெண்டாக கட்ட வேண்டிய தொகையானது
இந்த அறிக்கை 1,05,000 ரூபாய் காசினை நீங்கள் கட்டி இந்த பைக்கிலை பெற்று ஏனைய தொகையினை மீதி தொகையினை லீசிங் வசதியினூடாக மாத தவணை அடிப்படையில நீங்கள் செலுத்தி இந்த பைக்கிலை நீங்கள் உங்களுடைய பைக்கிலாக சொந்தமாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பைக்கிலை நீங்கள் பெற விரும்பினால் இந்த கடைக்கு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பைக் வந்து தொடர்பாக மேலதிகமான விவரங்களை உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நான் இந்த வீடியோவில் இந்த கடையுடைய ஃபோன் நம்பரை பதிவிடுவேன். எனவே அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அழைப்பினை எடுத்து மேலதிகமான தகவலை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பைக்கினுடைய மொத்த பேமெண்ட் வந்து 3,50,000 ரூபாயாக முடிகின்றது. அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்க போற எலக்ட்ரிக் மோட்டார் பைக் வந்து ஸ்கூட்டர் மோட்டார் பைக் வந்து இந்த இருக்கு. இந்த பைக்கினுடைய பேர் வந்து பிரேசி. இந்த பைக்கினுடைய பேமெண்ட் ஆனது இந்த கடையால 3,84,900 ரூபாயாக சொல்லப்படுகிறார். அதாவது 3,85,000 ரூபாயாக ரெடி காசுக்கு வந்து இந்த பைக்கிலானது இந்த கடையால காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பைக்கிலுக்கும் இந்த பைக்கிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியா ஓடும், இது 5 கிலோமீட்டர் கூட ஓடும். அதாவது அது வந்து 80 கிலோமீட்டர் ஓடக்குள்ள இது வந்து 85 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும். அந்த பைக்கில் எவ்வாறு சார்ஜ் பண்ணுகின்றீர்களோ அதே போல இந்த பைக்கிலையும் 6 மணித்தியாலம் தொடக்கம் 7 மணித்தியாலம் வரையிலான சார்ஜை நீங்கள் பண்ண வேண்டும். அதே போல அந்த பைக்கில் போல இந்த பைக்கிலும் வெயிட்டை தாங்கக்கூடிய வகையில தான் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த பைக்கில் விட இந்த பைக் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் ஓடக்கூடியதாக தான் வடிவமைத்திருக்கின்றார்கள். இதனால இந்த பைக்கிலுக்கும் உடைய விலையானது டிஃப்ரெண்டாக மாறுகிறது. அந்த பைக்கிலுக்கு வந்து 3,50,000 ரூபாய் முடிகின்றது. இந்த பைக்கிலுக்கு 3,85,000 ரூபாய் முடிகின்றது. அதே போல இந்த பைக்கிலையும் நீங்கள் லீசிங் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். லீசிங்கில் நீங்க பெற விரும்பினால் அந்த பைக்கிலை விட இந்த பைக்கிலுக்கு வந்து 1,16,000 ரூபாயானது செலுத்துகின்ற போது இந்த பைக்கில் நீங்கள் லீசிங் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாம மூன்றாவது பார்க்க போற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இந்த இருக்கு. இந்த பைக்கிலுடைய பேரை பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி என்கின்ற இந்த பைக்கில் தான். இந்த பைக்கிலுக்கும் ஏனைய நம்ம முதல் பார்த்த 2 பைக்கிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். அதாவது இந்த பைக்கிலானது ஏனைய பைக்கிலை விட வந்து ஒரு 5 கிலோமீட்டர், அதாவது இந்த கிடக்கிற பைக்கிலை விட வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட ஓடும். அதே போல இரண்டாவது பார்த்த பைக்கிலை விட 5 கிலோமீட்டர் கூட ஓடக்கூடியதாக இருக்கும் இந்த பைக்கில் வந்து ஏனைய பைக்கிலை போலதான் 6 தொடக்கம் 7 மணித்தியாலம் தான் சார்ஜ் பண்ண வேண்டும். சார்ஜ் பண்ணுகின்ற போது உங்களுக்கு தெரியும், ஏனைய இந்த 2 பைக்கிலுக்கு நம்ம முந்தி பார்த்த 2 பைக்கிலும் வந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல தான் ஓடும். ஆனா இதுல ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும். வெயிட் எல்லாம் ஒரே வெயிட் தான். அதாவது இந்த பைக் தாங்கக்கூடிய வெயிட் ஆனது நம்ம பார்த்த ஏனைய பைக்கிலே போற இந்த பைக்கில் வந்து 180 கிலோவை தாங்கக்கூடிய வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏனைய நம்ம முந்தி பார்த்த 2 பைக்கிலை விட இந்த பைக்கில் கொஞ்சம் காசு கொஞ்சம் கூடையாக இருக்கின்றது. எவ்வளவு என்று சொன்னால் இந்த பைக்கிலுக்கு வந்து 4,39,900 ரூபாயாக இந்த கடையில வந்து இந்த பைக்கிலுக்குரிய விலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 100 ரூபாய் குறைய இந்த பைக்கிலுடைய விலையானது 4,40,000 ரூபாயாக இந்த கடையில வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த பைக்கில வந்து ரெடி காசுக்கும் பெறலாம், லீசிங் வசதியினூடாகவும் பெறலாம். லீசிங் வசதியூடாக பெறலில் நீங்கள் முன்பு செலுத்த வேண்டிய தொகையானது 1,32,000 ரூபாயாக இருக்கும். 1,32,000 ரூபாயை செலுத்தி மீதிய தொகையினை லீசிங் வசதியினூடாக மாதாந்த தவணையில செலுத்த முடியும், உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல. அதே போல இந்த பைக்கினுடைய முழு பேமெண்ட் வந்து 4,40,000 ரூபாயாக இருக்கின்றது. அடுத்து 4வது பார்க்க போற பைக் வந்து ஸ்கூட்டர் பைக்ல. எனக்கு இதுவரை பார்த்த பைக்ல இந்த பைக் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த பைக்ல பாத்தீங்கன்னா இந்த பைக்கினுடைய பேரை பாத்தீங்கன்னா மானா. இந்த பைக்கினுடைய பேரானது நான் பொறிக்கப்பட்டிருக்கின்றது மானா. கலரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனதையும் கவரக்கூடிய வகையில ஒரு கவர்ச்சிகரமான கலராக இந்த பைக்கினுடைய கலரானது இருக்கின்றது. அதே போல இந்த பைக்கில் ஏறி பார்க்கின்ற போது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் உண்டு அப்படி வருகிறது. இந்த பைக்கினுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பைக்கிலுக்கு வந்து
5,24,900 இந்த கடையில இந்த பைக்கினுடைய விலையானது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 100 ரூபாய் குறைய 5,25,000 இந்த பைக்கிலுக்குரிய விலையானது இந்த கடையால வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய பைக்கிலுக்கும் இந்த பைக்கிலுக்கும் என்ன டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம மூன்றாவது பார்த்த பைக்கிலானது என்ன 6 தொடக்கம் 7 மணிக்கெல்லாம் சார்ஜ் பண்ணா இது 90 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா 7 அல்லது 8 மணித்தியாலம் இந்த பைக்கிலான சார்ஜ் பண்ண வேணும். அந்த பைக்கில் 6 தொடக்கம் 7 சார்ஜ் பண்ணணும். இந்த பைக்கில் 7 தொடக்கம் 8 மணித்தியாலம் சார்ஜ் பண்ண வேணும். சார்ஜ் பண்ணா 140 கிலோமீட்டர் ஓடக்கூடிய வகையில இந்த மான பைக்கிலானது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த மான பைக் ஏனைய பைக்கிலை விட கொஞ்சம் ஸ்பீடா ஓடக்கூடிய வகையில், அதாவது கூட தூரம் ஓடக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பைக்கிலானது 7 தொடக்கம் 8 மணித்தியாலம் சார்ஜ் பண்ணுகின்ற அந்த காலப்பகுதியில 140 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த ஸ்கூட்டியினுடைய ஸ்பீட்டை பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடக்கூடியதாக இருக்கும். அதே போல ஏனைய பைக்கிலை போல 180 கிலோமீட்டர் பாரம் ஏற்றக்கூடிய வகையில் இருக்கும். எனவே இந்த பைக்கினுடைய பேமெண்ட் ஆனது முழு தொகையானது 5,24,900 ரூபாயாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த பைக்கிலையும் நீங்கள் ரெடி காசுக்கும் பெறலாம், லீசிங் ஊடாகவும் பெறலாம். எனவே லீசிங் ஊடாக நீங்கள் இந்த பைக்கிலை நீங்கள் பெற விரும்பினால் முதலாவதாக செலுத்த வேண்டிய தொகையானது 1,58,000 ரூபாயாக இருக்கும். ஏனைய தொகையை நீங்கள் மாதாந்த தவணையில லீசிங்ல செலுத்தி இந்த பைக்கிலை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பைக்கிலை நீங்கள் லீசிங்ல பெற விரும்பினால் 1,58,000 ரூபாயை கட்டி இந்த கடையிலிருந்து இந்த பைக்கிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பைக்கினுடைய முழு தொகையானது 5,24,900 ரூபாயாக இந்த கடையில வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கடையில கிடக்கின்ற இறுதி பைக், அதாவது நாம பார்த்திருக்கோம் ஒரு பைக் 2, 3, 4 பைக்கில பார்த்திருக்கோம். இது 5வது பைக். இந்த பைக் தான் இந்த கடையில கிடக்கின்ற விலை கூடிய பைக் என்று சொல்லலாம். இந்த பைக்கினுடைய விலையானது 5,74,900 ரூபாய். எனவே 100 ரூபாய் குறைய 5,75,000 ரூபாயாக இந்த பைக்கிலுக்குரிய விலையானது இந்த கடையில வரையறுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த கடையில கிடக்கின்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல எல்லாத்தையும் விட ஆக விலை கூடிய பைக்கில் சொன்னா இந்த பைக்கிலை சொல்லலாம். இந்த பைக்கிலுடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா மாபரிக் என்கின்ற இந்த பைக் அனைத்தும் பேரை பார்த்துட்டு கொண்டு ஒரு வித்தியாசமான பைக்கில் நுழையாத சைனீஸ் பேர்கள் தாங்கிய வகையில இந்த பைக்கிலானது இந்த கடையில இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பைக் தொடர்பான விவரங்களை இந்த பைக்கிலுக்கு முன்னுக்கே ஒரு மட்டையில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இந்த கடைக்கு இந்த பைக் தொடர்பாக இந்த கடையில கேட்பதை விட இந்த பைக் தொடர்பாக நீங்கள் அறிவதற்கு இந்த பைக் தொடர்பான முழு விளக்கத்தை இந்த போர்ட்ல காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே இந்த பைக்கிலையும் நீங்கள் 6 மணித்தியாலம் தொடக்கம் 8 மணித்தியாலம் சார்ஜ் பண்ண வேண்டும். அதே போல 6 மணித்தியாலம் தொடக்கம் 8 மணித்தியாலம் சார்ஜ் பண்ணுகின்ற அந்த காலப்பகுதியில இது 115 கிலோமீட்டர் தூரம், அதாவது 115 பிளஸ் 2 போட்டிருக்கு. எனவே 115க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் ஓடக்கூடிய வகையில இந்த பைக்கிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பைக்கினுடைய ஸ்பீடை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம முன்பு பார்த்த 4 ஸ்கூட்டர் பைக்கிலையும் விட இது ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் செல்லக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இது 65 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு 65 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஏனைய பைக்கிலை போல இதுவும் 180 கிலோவை தாங்கக்கூடிய வகையில இந்த எலக்ட்ரிக் பைக்கிலும், அதாவது மாவரிக் என்கின்ற இந்த பைக்கிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பைக்கிலுடைய முழு தொகையானது 5,74,900 ரூபாயாக இந்த கடையில கூறப்படுகின்றது. அதே போல இந்த பைக்கிலுக்கு லீசிங் ஊடாகவும் நீங்கள் இந்த பைக்கிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். லீசிங்ல இந்த பைக்கிலை நீங்கள் பெற விரும்பினால் முதலாவது செலுத்த வேண்டிய தொகையானது 1,73,000 ரூபாயாக இருக்கும். 1,73,000 ரூபாயை செலுத்தி ஏனைய தொகையிலே லீசிங் ஊடாக மாதாந்த தவணையுடன் செலுத்தி நீங்கள் இந்த பைக்கிலே உங்களுடைய பைக்கிலாக சொந்தமாக்கி கொள்ள முடியும். எனவே இந்த பைக்கிலுடைய முழு பேமெண்ட் ஆனது 5,74,900 ரூபாயாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான தொழில்நுட்பத்தை தாங்கி இவ்வாறான விலையை தாங்கி இந்த கடையில அதாவது
ஐமா என்கின்ற இந்த கடையில வந்து இந்த மோட்டார் வெஹிக்கிள்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தா தெரியும், நான் காணொலியில வந்து இந்த பைக்கிளுடைய டிசைன் அது இது இந்த எப்படி வடிவமைச்சிருக்கின்றார்கள் என்று ஏரிய காணொலியில பேசியிருப்பேன். ஏன்னா இந்த காணொலியில நாம் வந்து அந்த பைக்கிளுடைய டிசைன் அது இது அப்படியான மேலதிகமான விளக்கங்களை பேசாமல் இந்த பைக்கிளுடைய தொகை, அதாவது இந்த பைக்கில் எவ்வளவுக்கு நீங்க வாங்கலாம் அப்படிங்கிற விலையை மாத்திரம் பேசியிருப்பேன். இந்த பைக்கிளுடைய டிசைன் எவ்வாறு இருக்கின்றது, கலர் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாக நீங்கள் இந்த காணொலியில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பைக்கிலுக்கு சொல்ல போனா இந்த பைக்கிளுடைய இந்த லைட் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ரவுண்ட், அதாவது வட்ட வடிவத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனையது செவ்வகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனையது ஒரு ஒரு இது கண் மாதிரி ஒரு டிசைன்ல கலசாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு விதமான டிசைன்ல வந்து இந்த எலக்ட்ரிக் பைக்கிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இந்த காணொலியில பார்த்து உங்களுக்கு பிடித்த பைக்கில நீங்கள் எடுக்க விரும்பினால் பாண்டூருக்கு தியேட்டர்ல இருந்து மதுரமுனைக்கு போற பக்கத்துல 200 மீட்டருக்குள்ள இந்த கடையானது அமைந்திருக்கின்றது. ஐமா என்கின்ற கடை அமைந்திருக்கின்றது. இந்த ஐமா என்ற கடை நீங்கள் தெரியாம விட்டாலும் இதுல வந்து அமானா பேங்கோட சேர்ந்தாப்புல தான் இந்த கடை இருக்கின்றது. எனவே அமானா பேங்க் தெரிந்தவர்கள் இந்த கடைக்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த கடையினுடைய போன் நம்பரை நான் வந்து இந்த வீடியோல ஆட் பண்ணி விடுவேன். இந்த மோட்டார் வெஹிக்கிள் தொடர்பாக மேலதிகமான விளக்கத்தை நீங்கள் பெற விரும்பினால் அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு இங்கிருக்கின்ற மோட்டார் வெஹிக்கிள் தொடர்பாகவும் அந்த மோட்டார் வெஹிக்கிளை நீங்கள் பெறக்கூடியது எவ்வாறு என்பது தொடர்பாகவும், இந்த கலர்கள் பிடிக்காவிட்டால் வேறு உங்களுக்கு பிடித்த கலர்ல பைக்கில் எடுக்கலாமா என்பது தொடர்பாகவும் இந்த கடையிலும் அழைப்பினை மேற்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காணொலியுடன் நான் இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தனுராஜ். நன்றி, வணக்கம்.